இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு தமிழக அமைச்சர்களை சந்தித்தது. பின்னர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்ற பொழுது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் நடைபெற்ற போராட்டத்தில் முத்துப்பேட்டை ஒன்றியம் கோவிலூரைச் சேர்ந்த மகாலிங்கம் என்கிற விவசாயி கோரிக்கைகளை முழங்கிக் கொண்டிருந்த சூழலில் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற நிலையில் அவர் இறந்து போனார். அதையொட்டி மேலும் போராட்டம் தமிழகம் தழுவிய முறையில் தீவிரமான முறையில் நடைபெற்ற நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாடு அரசின் மூலமாக பேசி போராட்டத்தை ஒத்திவைத்து அரசுடன் பேசுவதற்கு வாருங்கள், இதற்காக தனியாக அமைச்சர்கள் குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு உணவு அமைச்சர், மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் ஆகிய 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் ஒத்துழைக்கக்கூடிய வகையில் போராட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் 27ஆம் தேதி போராட்டத்தை ஒத்திவைத்து இன்றைக்கு அவர்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் 2 சங்கங்களின் சார்பில் மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட 10 பேர் கொண்ட குழு இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். அரசு அறிவித்தபடி 4 அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ஏறத்தாழ 1 மணி நேரம் நாங்கள் குறிப்பிட்டு வலியுறுத்தி கூறிய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டார்கள். குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஏற்கனவே நம்முடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மறைந்த முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி காவிரி அந்த இறுதி தீர்ப்பை அரசில் வெளியிடச் செய்வதில் அவர் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதைத் தொடர்ந்து மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுவில் அமைக்க வேண்டும், கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் பெற வேண்டும் என்ற போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஈடுபட்ட பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கர்நாடகம் தண்ணீர் தரவில்லை. அதேபோல் மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை. இந்த பிரச்சனையை முதலில் நாங்கள் எடுத்து கூறி தற்பொழுது மத்திய அரசாங்கம் இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக தேசிய நதிநீர் ஆணையம் அமைக்கப் போகிறோம், அது 3 ஆண்டு காலங்களில் அனைத்து பிரச்சனைகள் தீர்க்கும் என்று கூறியிருப்பதை ஏற்கக்கூடாது. மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அரசு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முதலாவது கோரிக்கையாக முன்வைத்தோம். அதேபோல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை பொய்த்து போய்விட்டது, தென்மேற்கு பருவமழையும் பொய்த்து போய்விட்டது, காவிரியில் தண்ணீர் இல்லை. இதன் காரணமாக தமிழகம் ஒட்டுமொத்தமாக மிக கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அது கடந்த காலத்தில் குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சென்னை உள்பட வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டார்கள். அதை நினைவு கூர்ந்து அதை போன்று தற்போதும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில், அமைச்சரிடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு அவநம்பிக்கையின் காரணமாக நம்பிக்கை இழந்த சூழலில் காவிரியில் தண்ணீர் இல்லை, மழையும் பெய்யவில்லை, குளங்குட்டில் தண்ணீர் இல்லை, பயிர்கள் கருகி எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறது, கருகி போய்விட்டது. ஆடு மாடுகளை விட்டு மேய்க்க வேண்டிய ஒரு மோசமான அவலமான நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலமே இல்லை என்கிற நிலையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மாரடைப்பாலும் இன்று வரையில் மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை ஏறத்தாழ 45ஐ தாண்டிவிட்டது. அது எங்களுக்கு கிடைத்த அடிப்படையில் பட்டியலே போட்டு கொடுத்துருக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கிராமத்தைச் சேர்ந்த எந்த விவசாயி என்ன வயசு உள்பட பட்டியல் போட்டு விரிவாக கொடுத்துருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி தெரிவித்திருக்கிறோம். அதேபோல் விவசாயிகள் இனிமேல் ஆடு மாடை விட்டு மேய்க்க தொடங்கியாச்சு.
பயிர்கள் சுத்தமாக இல்லை. அது கரும்பாக இருக்கலாம், கடலையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம். எந்த பயிரும் இல்லாத நிலையில் ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு முழுமையாக வேலை இல்லை. ஆகவே அவருடைய குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 25,000 தர வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருப்பதோடு, மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இதை செயல்படுத்துகிற பொழுது தற்போது இருக்கிற மத்திய அரசாங்கம், மோடி சர்க்கார் அந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கான நிதியை முழுமையாக பெருமளவுக்கு படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் போராடி நீங்கள் பெற வேண்டும். ஆண்டு முழுவதும் வேலை கொடுக்க வேண்டும். தினக்கூலியாக ரூபாய் 400 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன், அது சிறு விவசாயியா, பெரு விவசாயியா, நடுத்தர விவசாயியா என்ற வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் நிச்சயமாக கடனை திருப்பி செலுத்த முடியாது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இயற்கை பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அரசாங்கம் அந்த கடனை நீண்டகால கடனாக மாற்றுவார்கள். அவ்வாறு செய்வதனால் எந்த பயனும் இல்லை. முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் சென்ற ஆண்டு கொடுக்க வேண்டிய இந்த காப்பீட்டு தொகை அது இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடியில் அவைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றோம். கரும்பு விவசாயிகளுக்கு கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே சர்க்கரை ஆலைகள், தனியார் சர்க்கரை, அரசு சர்க்கரை ஆலை இல்லை, கூட்டுறவு சர்க்கரை ஆலை இல்லை, தனியார் சர்க்கரை ஆலைகள் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை கொடுக்காமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தொகையை உடனடியாக அரசு ஏற்கனவே முயற்சி எடுத்திருக்கிறது. இருந்தாலும் அதை பெற்றுத்தரவில்லை. அதை உடனடியாக முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். அதேபோல் இந்த ஆண்டு கரும்புக்கான டன் ஒன்று விலை மத்திய அரசாங்கம், மாநில அரசு கூடுதல் போனஸ் மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அது போதுமானதல்ல. ஒரு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல் பொழுது கடுமையான கோடை, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏரி, குளங்கள், குட்டைகள், ஆறுகள், பாசன வடிகால், வாய்க்கால்கள் இவைகளை எல்லாம் தூர்வார வேண்டும். மழைநீரை சேமிப்பதற்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போல் கிராமப்புறங்களில் இன்றைக்கு மண்ணெடுக்க முடியாத ஒரு தடை உள்ளது. என்னுடைய சொந்த நிலத்தில் நான் அந்த மண்ணை எடுத்து தென்னை மரத்திற்கோ அல்லது மற்ற பணிகளுக்கோ பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. தாசில்தாரிடம் சென்று அனுமதி பெற வேண்டும். அவர் அனுமதி கொடுக்க மறுக்கிறார். அப்படி மீறி எடுத்தால் எங்களுடைய டிராக்டர்கள் மற்றவைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் இந்த ஆற்று மணல் கொள்ளையை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆற்று மணல் கொள்ளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். ஆறுகளில் தூர்வாருகிற பொழுது கோரிக்கை பூரா சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஆறுகளில் தூர்வாருகிற பொழுது, அதாவது கீழ்ப்பகுதியிலிருந்து, கடலோடு இணைந்திருக்கிற அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து தூர்வாருவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.